அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலோடு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரமலான் மாதம் உங்கள் அனைவர்களுக்கும் எனக்கும் அருளையும் பாவ மன்னிப்பையும் நரக விடுதலையையும் பெற்றுத்தரக்கூடிய மாதமாக மாறட்டுமாக. அதுபோல் அளவற்ற நன்மைகளை நாம் அள்ளிக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஏராளமான நல்லமல்களை செய்வதற்குரிய பாக்கியத்தையும் அதற்குரிய தௌஃபீக்கையும் இறைவன் தந்தருளட்டும் என்று வேண்டிக் கொண்டு என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, ரமலான் என்னும் வசந்த காலம் பிறந்துவிட்டது. உலகின் பல்வேறு நாடுகளில் இந்த 10ஆம் தேதி மார்ச் 10ஆம் நாள் மாலை ரமலான் துவங்கிவிட்டது. மார்ச் 11ஆம் நாள் முதல் அந்த திங்கட்கிழமை ரமலானுடைய முதல் நாளாக உலகின் பல நாடுகளில், ஐரோப்பாவில போஸ்னியாவில பிறை பார்க்கப்பட்டதுனால ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளிலும் ரமலான் அந்த திங்கட்கிழமை ரமலான் ஒன்றாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி சவுதி அரேபியாவில பல்வேறு இடங்களிலே பிறை பார்க்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்ற சுதைர் என்ற இடம், தமீர் என்ற இடங்களிலெல்லாம் பிறை பார்ப்பதற்காக விரிவான ஏற்பாடுகள் சவுதி அரசால செய்யப்பட்டிருந்தது. அந்த ஏற்பாடுகளை தொடர்ந்து அங்கு பிறை தென்பட்டதால் சுதைர் என்ற நகரத்துல பிறை பார்க்க அமைக்கப்பட்டிருந்த குழு சுதைரில் பிறை கண்ட செய்தியை ஆதாரப்பூர்வமாக சவுதியினுடைய சுப்ரீம் கோர்ட்டிற்கு சொன்னதும் சவுதியினுடைய சுப்ரீம் கோர்ட் அந்த பிறை கண்டுவிட்ட செய்தியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இந்த திங்கட்கிழமை மார்ச் 11ஆம் நாளை ரமலானின் முதல் நாளாக அறிவித்திருக்கிறது. அப்ப அந்த முதல் நாளிலேயே நம்ம நோன்பு வைக்க அந்த பகுதியில் உள்ள மக்கள் நோன்பு வைக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். நோன்பை ஆரம்பித்து விடுவார்கள். அந்த மார்ச் 10னுடைய அந்த மாலையில இரவுல நோன்பை ஆரம்பித்து விடுவார்கள். இப்படி சவுதியில் பிறை கண்டதை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வேறு பல வளைகுடா நாடுகளும் குவைத், பஹ்ரைன், ஓமன், கத்தர் உள்ளிட்ட அரபு நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகள் பலவும் இந்த பிறை கண்ட செய்திகளை அறிவித்து ரமலான் அந்த பகுதிகளில் தொடங்கிவிட்டதாக அறிவித்திருக்கிறது. அது மாதிரி ஜெருசலம் பைத்துல் முகத்தஸில் பிறை கண்டதை தொடர்ந்து அந்த பலஸ்தீனத்திலும் ரமலான் தொடங்கிவிட்டதை பலஸ்தீன் உள்ள உலமாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்படி ஐரோப்பாவில, ஆசியாவினுடைய இந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் எல்லாம் இந்த நோன்பு ஆரம்பமாகிவிட்டது. இந்த மார்ச் 11ஆம் நாள் முதல் நோன்பாக இருக்கிறது. நமது இந்தியாவில, தமிழகத்தில எல்லாம் அடுத்த நாளோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ என்ன செய்யலாம், இந்த பிறை தென்படலாம். பிறை தென்பட்டதாக அறிவிக்கப்பட்டு அங்கும் அந்த நோன்புடைய வசந்தம், அந்த ரமலானுடைய வசந்தம் ஆரம்பமாகிவிடும் அந்த நமது நாடுகளிலேயும். ஆக ரமலான் என்றாலே முஸ்லிம்களை பொறுத்தவரை அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாட்கள். அது நமக்கு அருளை அள்ளித் தருகின்ற நாட்கள். அது பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகின்ற நாட்கள். அது நரக விடுதலையை நமக்கு பெற்றுத் தருகின்ற நாட்கள் என்பதனால முஸ்லிம் உலகம் மகிழக்கூடிய ஒரு மாதமாக, முஸ்லிம் உலகம் அதாவது நல்லமல்களை நல்ல காரியங்களை அதிகம் செய்வதற்கு முயற்சிக்கின்ற ஒரு மாதமாக ரமலான் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலான் மாதம் ஆரம்பித்து விட்டதை தொடர்ந்து இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவர்கள் மற்ற இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்களோடு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். சவுதி மன்னர் உள்ளிட்ட பலர்கள் இந்த ரமலான் தொடங்கிவிட்டதை தொடர்ந்து வாழ்த்து செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். சவுதி மன்னர் வெளியிட்டிருக்கக்கூடிய வாழ்த்து செய்தியில அந்த விஷயத்தை அரபியில வந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை அப்படியே உங்களுக்கு தமிழில் மொழிபெயர்த்து சொல்லிவிடுகிறேன். அவர் தன்னுடைய வாழ்த்து செய்தியில அந்த யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக உங்களை வார்த்தெடுப்பதற்காக வேண்டி உங்களுக்கு முன் உள்ள சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய குர்ஆனில் சொல்லி இந்த நோன்பின் மாண்பை விளக்குகின்ற இறைவனுக்கே புகழ் அனைத்தும். அது மாதிரி மன் சாம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் ரமலானிலே நன்மையை நாடி இறை உணர்வோடு ஈமானிய உணர்வோடு யார் நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று சொன்ன நபியின் மீது சலாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக
என்று சொல்லிவிட்டு, என்னுடைய நாட்டு மக்களே, சவுதியின் மண்ணின் மைந்தர்களே, சவுதி மண்ணில் குடியிருக்கக்கூடிய, சவுதி மண்ணில் பணியாற்றக்கூடிய வெளிநாட்டவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் மட்டுமின்றி உலக முஸ்லிம் சமுதாயம் அனைத்திற்கும் எனது இனிய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லிவிட்டு, உலக சமுதாயத்திற்கு தன்னுடைய வாழ்த்துச் செய்திகளை, தன்னுடைய சவுதி மண்ணில் வாழக்கூடிய சவுதி மண்ணின் மைந்தர்களுக்கும், அந்த நாட்டில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நாம் இந்த சவுதி அரேபியா என்ற மண் இஸ்லாத்தினுடைய தொட்டிலாக இருக்கிறது. இஸ்லாத்தின் பிரச்சாரத்தை உலக நாடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. இங்கு இந்த மக்கா மதீனா என்ற புனித தலங்கள் இருக்கிறது. இந்த புனித தலங்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு இறைவன் தந்திருக்கிறான். அதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். இந்த நாட்டினுடைய பெருமையே அந்த மக்காவும் மதீனாவும் அதை சுற்றி இருக்கக்கூடிய புனித தலங்களும் தான் என்று சொல்லிவிட்டு, இந்த ரமதான் மாதம் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் நன்மையையும் செழிப்பையும் கொண்டு வரட்டுமாக, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறைவனிடத்தில் இந்த உலக மக்களை பொருந்திக் கொண்டவர்களாக ஆக்கட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு, இந்த நேரத்தில் பலஸ்தீனில் எங்களுடைய சகோதரர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயன்ற உதவியை, முடிந்த உதவியை தொடர்ந்து எங்களுடைய அரசும் எங்களுடைய மக்களும் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த மக்களுடைய துன்பங்கள் விலகுவதற்குரிய எல்லா பணிகளையும் எந்த விதத்திலெல்லாம் முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று சவுதி மன்னர் சல்மான் தன்னுடைய அந்த வாழ்த்து செய்தியில சொல்லி, அந்த பலஸ்தீன மக்களுக்காக தன்னுடைய பிரார்த்தனையை வெளிப்படுத்தியதோடு மட்டுமில்லாமல், அந்த மக்களுக்கு நாங்கள் பக்கபலமாக என்றும் நிற்போம் என்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாரு. அது மாதிரி அந்த இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் இந்த நேரத்தில் பலஸ்தீன் விடுதலை அடைவதற்காக, அல் அக்ஸாவை விடுவிப்பதற்குரிய முயற்சிகள்ல இஸ்லாமிய அந்த கூட்டமைப்பு நாடுகள் ஈடுபடும். அதற்குரிய எல்லா வேலைகளையும் என்ன செய்யும், இந்த கூட்டமைப்பு செய்யும். பலஸ்தீன மக்களுக்கு நாங்கள் பக்கபலமாக நிற்போம், பலஸ்தீன மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வோம் என்று இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பினுடைய செயலாளரும் தெரிவித்திருக்கிறாரு. இப்படி உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய மக்களும், யாருக்கெல்லாம் இந்த ரமலான் வந்தடைந்து விட்டதோ அவர்களெல்லாம் மகிழ்ச்சியில இருந்தாலும், அவங்க எல்லோருமே பலஸ்தீன மக்களுக்கு உதவ வேண்டியதன் அவசியத்தையும், பலஸ்தீன மக்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய அவசியத்தையும், அல் அக்ஸா என்னும் அந்த புனித முஸ்லிம்களுடைய 3வது புனித தலம் மீட்டெடுக்கப்பட வேண்டிய அவசியத்தையும் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில மறக்காமல் அனைவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் தன்னுடைய வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலான் நம் அனைவருக்கும் நன்மையை தரும் மாதமாக, நம் அனைவர்களுக்கும் பாவ மன்னிப்பை தரும் மாதமாக, நம் அனைவருக்கும் இறைவனுடைய அருளை பெற்றுத் தருகின்ற மாதமாக ஆகட்டுமாக. அதற்காக இந்த காலங்களிலே நல்லதை செய்வோம், நல்லதை பேசுவோம், நல்லவற்றை பார்ப்போம். இந்த நம்முடைய நன்மைகளை அதிகரிப்பதற்குரிய எல்லா வழிகளையும் தேடுவோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்